Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தரே நமக்கு கொடியாக விளங்கும் போது அவருடைய நாமம் நமக்கு பலனாகிறது. பயம் நடுங்கும், அவருடைய வல்லமை விளங்கும். தேவன் நம்மேல் ஆசிர்வாதங்களை பொழிந்தருள்வதை பரவசத்தோடு எதிர்நோக்குகிறேன். யெகோவா நிசி என்று வேதம் கூறுகிறது. வேதாகமத்தில் தேவனுடைய பல நாமங்கள் கூறப்பட்டுள்ளன. யெகோவா நிசி என்ற நாமத்திற்கு கர்த்தரே என் கொடி என்று அர்த்தமாகும். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குழுவினருக்கும், தேசத்திற்கும் தனி கொடி இருக்கும். முற்காலங்களில் ஒரு தேசத்தின் இராணுவம் இன்னொரு தேசத்தின் இராணுவத்துடன் யுத்தம் செய்ய செல்லும் போது தங்கள் கொடி அல்லது லட்சணையை தங்கள் சேனைக்கு முன்பாக கொண்டு செல்வார்கள். ரோமர்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிந்த மக்கள் கூட்டத்தின் தலைவர் கான்ஸ்டன்டைன் ஒவ்வொரு முறை அவர் போரில் தோல்வியை சந்தித்த போதும் ஜெயிப்பதற்கான வழியை வாஞ்சையோடு தேடினார். ஒரு நாள் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் சிலுவை அடையாளத்தை கண்டார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத போதிலும் இயேசுவையோ சிலுவையையோ குறித்து எதுவும் அறியாதிருந்த போதிலும் சிலுவையை கண்டபோது இருதயத்தில் பெரிய சமாதானத்தை உணர்ந்தார். மறுநாள் காலையில் தன் தேசத்தின் கொடியை சிலுவை சின்னம் கொண்டதாக மாற்றும்படி தளபதிகளுக்கு உத்தரவிட்டார். அன்றைய தினத்திலிருந்து கிறிஸ்துவின் சிலுவை பொறிக்கப்பட்ட கொடியை தன் இராணுவத்தினர் சுமந்து செல்லும்படி செய்தார். அந்த சேனை எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றது. இவ்வாறு அவர் தன் எதிரிகள் அனைவரையும் மேற்கொண்டார். அவர் தம் அரசை ரோம் நகரில் ஸ்தாபித்து உலகை ஆளுகை செய்தார். அவரது தாயாகிய ஹெலினா சிலுவையை குறித்து அறிந்து கொள்ள ஆவல் கொண்டார். இயேசுவின் தியாகத்தை குறித்து அறிந்தபோது தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்படியே ஐரோப்பா கிறிஸ்தவ தேசமானது. அக்குடும்பத்தினரே இஸ்ரேல் தேசத்திலும் பெரிய ஆலயங்களை கட்டினர். கர்த்தரே நம் கொடியாக இருக்கிறார். ஒரு தேசத்தின் கொடியானது அதன் பற்றினையும் நம்பிக்கையையும் காட்டும். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கர்த்தர் உறுதியாக கூறுகிறார். ஆம், கர்த்தர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். இதுவே உங்களுக்கு கொடியாக அமைந்துள்ளது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறி இயேசு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மேலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இதுவே உங்கள் நம்பிக்கை, இதுவே உங்கள் கொடி. கர்த்தர் நமக்கு அடையாளமாகும் போது, அவருடைய நாமத்தின் அடையாளம் நம் கொடியில் இருக்கும்போது பயம் நடுங்கி போகும். வல்லமையான காரியங்கள் நடக்க தொடங்கும். பிரியமானவர்களே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவருடைய நாமத்தை எப்போதும் நம்மோடு வைத்திருந்து அதை கனப்படுத்த வேண்டும். ஒருபோதும் அதை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தில், சமுதாயத்தின் பார்வையில்
சபையில் நாம் வேலை செய்யும் அலுவலகத்தில் நம் மீது அவரது நாமமே கொடியாக விளங்கட்டும். நாம் இயேசுவின் நாமத்தை சுமந்தவர்களாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது சவால்கள் எழும்பும், தாக்குதல்கள் வரும். சத்துரு நம்மை சோதிப்பான். நீ இவருக்கு துரோகம் செய்தால், இவரை பற்றி தவறானவற்றை பேசினால் நாங்கள் உனக்கு பதவி உயர்வு கொடுப்போம் என்று சிலர் கூறலாம். நீ இவ்வளவு லஞ்சம் கொடுத்து விட்டால் வேலை நடக்கும் என்று சிலர் கூறலாம். நாம் சமரசம் செய்து கொள்கிறோமா, இயேசுவின் நாமத்தை விட்டு விடுகிறோமா என்று நம் விசுவாசத்தை சோதிக்கும் சோதனைகள் இவை. நாம் அசைய மறுத்து அவருடைய நாமத்தில் உறுதியாய் நிற்கும்போது, கர்த்தரை நம் கொடியாக வைத்திருக்கும் போது, எந்த மனுஷனாலும் உயர்த்த இயலாத அளவுக்கு அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தரை நம் கொடியாக கொண்டிருப்பதால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களை பிரத்யேகமாய் விசாரித்து நடத்துவதால் தெய்வீக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் அனுபவிப்பீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என் கொடியாக யெகோவா நிசியாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அடையாளமாக நீர் விளங்குவதற்காக உமக்கு நன்றி. எனக்கு வெற்றியை தரும்படி யெகோவா நிசியாக நீர் என்னுடன் இருப்பதால் நான் சத்துருவின் தாக்குதலுக்கு பயப்பட மாட்டேன். என் வாழ்வில் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தையே உயர்த்துகிறேன். எல்லா சோதனையின் மத்தியிலும் அசையாமல் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும் உம் நாமத்தை நான் விட்டு விடாமல் இருக்கவும் உதவி செய்யும். ஆண்டவரே, நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய சித்தத்தின்படி என்னை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் மட்டுமே எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறீர். வாழ்வின் எந்த தருணத்திலும் என்னை விட்டு விலகாதிருப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பலவீனமான தருணங்களில் எனக்கு பலனாயிருப்பதற்காகவும் ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாக இருப்பதினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் உலகத்தை ஜெயித்திருப்பதால் நானும் உலகை ஜெயிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு ஜெயத்தை தருவீர் என்று அறிந்திருப்பதால் உம்முடைய வாக்குதத்தங்களை சார்ந்து கொண்டு என்னுடைய விரோதிகளுக்கு முன்பாக உம்முடைய கொடியை ஏற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.